தொடர்ந்து நம்மிடையே இந்த வழக்கு தொடர்பாக பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கீரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு பிரகாஷ். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இந்த வழக்கினுடைய தீர்ப்பு தான் இனிமேல் புகார் கொடுக்க முன்வரும் பெண்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கக்கூடிய நிலையில இருக்கு. இந்த வழக்குடைய தீர்ப்பு எவ்வாறாக அமையும்? இது இந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றது எதனால்? இந்த பின்னணியை சொல்ல முடியுமா? இந்த வழக்கோட தீர்ப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு. எப்படின்னா, பெண்களை ஹராஸ்மெண்ட் பண்றதுல ஒரு எல்லை அப்படின்னு ஒண்ணு நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அந்த எல்லையை மிகவும் தாண்டின ஒரு விஷயம் இந்த வழக்கோட நடந்த நிகழ்வுகள். அதாவது ஒரு விஐபிக்காக இவங்க ஒரு கேங்கு, வட்டிக்கு விடுற ஒரு கேங்கு. இந்த கேங் பெண்களை கிராமத்துல செலக்ட் பண்ணிட்டு, இல்ல அவங்க போகக்கூடிய பியூட்டி பார்லர் மாதிரி இடங்கள்ல செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு இவங்க அந்த பொண்ணை நாசம் பண்ணி அனுபவிச்சுட்டு அதை ஒரு பிரதியா ஒரு விஐபிக்கு அனுப்புவாங்க. அந்த விஐபி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் செக்ஸ் ராக்கெட், இந்த மாதிரி ஒரு ராக்கெட்டு அதுக்கு பின்னாடி எங்கேயுமே வந்தது இல்லை. இப்போ காசி மாதிரி ஆட்கள்லாம் இண்டிவிஜுவலா தான் வந்தாங்க. ஆனா இது ஒரு மிகப்பெரிய ஜாயிண்ட் செக்ஸ் ராக்கெட். அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது, அதுக்கு பின்னாடி நடக்கல. சோ இந்த தீர்ப்பு என்பது மிக முக்கியமான தீர்ப்பு. அவங்க எந்த அளவுக்கு அவங்க குற்றவாளிகள்னா, அவங்க இந்த ட்ரையல் பீரியட் முழுக்கவே அவங்க வெளியில வரல. ஜாமீன்ல கூட அவங்க வெளியில வரல. ஏன்னா ஜாமீன்ல வெளியில வந்தா பொதுமக்களை அடிச்சு கொண்டுடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க மேல கோபம் என்பது இருந்தது. ஆகவே இதில் கிடைக்கக்கூடிய தீர்ப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு. பெண்களோட பாதுகாப்புல இந்த விஷயங்களை அணுகிறதுல ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பா இது அமையும் மேடம். போல பெண்களுடைய பாதுகாப்பு பத்தி இந்த வழக்கின் தன்மையில நாம நிறைய பேசியிருக்கோம். அதே சமயத்துல குற்றம் செய்தவர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள், இவங்களுடைய வயதை நாம பார்க்கும்போது 25 இருந்து 34 இந்த வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆண்களா தான் இருக்காங்க. எந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வை நாம கொடுக்கிறோமோ அதே அளவுக்கு இவர்களுக்கு இந்த நன்னெறிகளை புகட்ட வேண்டிய ஒரு அவசியமும் இதுல இருக்கிறதானே? கண்டிப்பா மேடம். இது நன்னெறிகள் புகட்ட வேண்டிய அவசியம் என்பது கண்டிப்பா இருக்கு. இது என்னன்னா, இந்த கிரைமோட இன்னொரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் வெளியில வரல. அது சிபிஐ சார்ஜ் ஷீட் ஸ்கூல்லையும் வரல. இது ஒரு மிகப்பெரிய பின்னணி இல்லாம யாருமே இந்த மாதிரி ஒரு மாஸ் செக்ஷுவல் ராக்கெட்ல ஈடுபட முடியாது. அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சின்னு சொல்றாங்க. அந்த ஆளுங்கட்சியுடைய பின்னணியோட தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. இந்த எப்பவுமே ஒரு இது வெறும் செக்ஷுவல் கிரைம் இல்லைங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் கனெக்டட் செக்ஷுவல் கிரைம். அந்த மாதிரி ஆங்கிள் தான் இதை பார்க்கணும். சாதாரண இளைஞர்கள் யாருமே இந்த விஷயங்களுக்குள்ள ஈடுபட மாட்டாங்க. ஒரு பெரிய பேக்ரவுண்ட் அவங்களுக்கு இல்லாம இந்த விஷயங்கள்ல அவங்க ஈடுபட்டிருக்கவும் மாட்டாங்க. இது ஒரு பொலிட்டிக்கல் கிரைம் தான் நான் பாக்குறேன் மேடம். இதுல நீங்க பெண்களுக்கு எதிரான விஷயத்துல சாதாரண 20-25 வயது இளைஞர்கள் அப்படின்னு இதை தொடர்பு படுத்தவே முடியாது. இது ஒரு பொலிட்டிக்கல் செக்ஸ் ராக்கெட். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பிரகாஷ்.